இன்றைக்கி நம்ம டாபா ஸ்டைலில் ஒரு அருமையான சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கைருசி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம சால்னாலேருந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சிக்கன் பீசஸை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதை 2 to 3 days நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் இல்லை பேனில் ஒரு 2 to 3 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். டாபாலெல்லாம் கடுகு கருவேப்பிலையும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஆனியன் தான் ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் கடுகும் கருவேப்பிலை ஆட் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோம் அதில். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்க போகிறோம். நம்ம வெங்காயத்துக்கு தக்காளிக்கு மட்டுமே 1/2 teaspoon அளவுக்கு போட்டால் போதும். இதோட பச்சை வாசனை வதங்குற வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தான், ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா குழைய வதங்கணும் இந்த இடத்துல. தக்காளி வதங்கினதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி திருப்பி விட்டாலே போதும். சிக்கன் ஏற்கனவே வெந்திருக்கு. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கள். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 teaspoon அளவுக்கு தனியா பொடி, ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1 teaspoon அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு சிக்கனில் ஏற்கனவே கொஞ்சமாக இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமை வச்சு ஒரு 2 to 3 minutes வதக்குங்க. ஒரு 1/2 cup அளவுக்கு போன ரெசிப்பியில் பார்த்த மாதிரி சால்னா ஆட் பண்ணுறோம். நீங்கள் 2-3 days கழித்து பண்ணுறீங்கன்னா சால்னாக்கு பதிலாக ஒரு 1/2 cup அளவுக்கு தயிர் மட்டும் நல்லா அடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். கைருசி சமையல்.